வணக்கம். இன்றைக்கி ரேக்ஸ் கிச்சனில் டேஸ்டியான கடலைக்கறி நம்ம செய்ய போகிறோம். இந்த கடலைக்கறியை நம்ம புட்டு, சப்பாத்தி, இட்லி, தோசை, இடியாப்பம் நம்ம எல்லாத்துக்கூடையுமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் கடாயை வச்சுட்டு இந்த கடலைக்கறிக்கு நம்ம தேங்காய் எண்ணெயை சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் சூடாகி வந்த பிறகு 1 டீஸ்பூன் சோம்பு, சின்ன பீஸ் பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு 10லேருந்து 12 மிளகு, ஒரு சின்ன பீஸ் ஜாவித்திரி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு 10 சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு 4-5 பூண்டு பல், 3 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்குவோம். நம்ம வெங்காயம் பூண்டு ஓரளவுக்கு வதங்கி வந்த பிறகு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கிக்குவோம். வதங்கி வந்த பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடியை சேர்த்துக்கிறேன். எந்த அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டபுளாக நம்ம மல்லிப்பொடியை சேர்த்துக்குவோம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்ததுனால 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்து நம்ம வதக்கிறப்ப அடுப்பை லோ ஃப்ளேமில் கொஞ்சம் வச்சு வதக்கிக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஒருவேளை அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்து நம்ம வதக்கிட்டோம் அப்படின்னா அடி பிடிக்காமல் நல்லா நமக்கு வதங்கி வாசம் வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம அடுப்பில் கடாயை வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெயே உங்களுக்கு சேர்த்து செய்யணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயிலே ஃபுல்லாக செய்யலாம். இல்லை அப்படின்னா நம்ம தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா நம்ம கடலெண்ணெயிலே நம்ம சேர்த்து தாளிக்கலாம். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ரெண்டையும் பொரிய விட்டுருவோம். இப்போ கடுகு பொரிஞ்சு நல்லா வெந்தயம் செவந்து வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு 5 பூண்டு பல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன பீஸ் இஞ்சியும் பொடியாக கட் பண்ணி இதை நம்ம ரெண்டையும் சேர்த்து ஒன்றா வதக்கிக்கலாம். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் நல்ல ஒரு வாசம் வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கோங்க. நல்லா வாசம் வந்த பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து நம்ம வதக்கிக்குவோம். வெங்காயத்தை வதக்கிறப்ப 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். நம்ம வதக்கி வச்ச மசாலா பொருள் எல்லாத்தையும் நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கடையில் இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு பெரிய தக்காளியாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒருவேளை சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டையுமே நல்லா நம்ம வதக்கி விட்டுக்குவோம். இப்போ நம்ம வதக்கி வச்ச மசாலாவை நல்லா நைஸாக இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கி வந்த பிறகு நம்ம அரைச்சி எடுத்த மசாலாவை இது கூட சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்குவோம். நீங்கள் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணியையும் சேர்த்து இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு அதிக தண்ணி சேர்க்காமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்குவோம். 2 நிமிஷம் மசாலா நல்லா வதங்கி வந்த பிறகு உங்களுக்கு இந்த கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கோங்க. ஒருவேளை தண்ணியாக இருக்கணும்னு நினச்சிக்க தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நான் கருப்பு கடலை இருக்குது இல்லையா, இதை 8 மணி நேரத்துக்கு முன்னாடி முத நாள் நைட்டே ஊற வச்சு வச்சுருந்தேன். இதை 7 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இதில் சேர்த்து கலந்து விட்டுடலாம் மசாலா கூட நல்லா. இப்போ நாம் எல்லா பொருளையும் சேர்த்தாச்சு. இந்த டைமில் உப்பு சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்தளவுக்கு உப்பை சேர்த்து ஒரு மூடியை போட்டு 10 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணலாம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது கருப்பு கடலை நல்லா மசாலா கூட சேர்ந்து நல்லா குக் ஆகி வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இது நமக்கு இதுவே உங்களுக்கு கரெக்டாக நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். உங்களுக்கு இதுக்கும் மேலே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னா 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து நல்லா திக்கான பாலாக புழிஞ்சு நம்ம லாஸ்ட்டாக தேங்காய் பாலை சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ணுறப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா டைம் இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட்டாக நம்ம தேங்காய் பால் சேர்க்காமலும் சாப்பிட்லாம். நீங்கள் தேங்காய் பால் சேர்த்து கொஞ்சம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக இதுக்கு ஒரு தாளிப்பை நம்ம சேர்த்துடலாம். பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுட்டு இந்த கிரேவி கூட நம்ம லாஸ்ட்டாக சேர்த்து நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா அதோட வாசமும் நல்லாயிருக்கும். அதே சமயம் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவி நம்ம சூடான சாதத்து கூடவும் வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.